பிரியோ நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு கவர் டிரைவ். சிஎஸ்கேவோட 2வது வெற்றி இந்த சீசன்ல 5 மேட்ச் ஆடியிருக்காங்க இது வரைக்கும். அதுல வந்து 2வது வெற்றி அது ஹோம் கிரவுண்ட்லயும் மறுபடியும் வந்து வெற்றின்னு சொல்றம்போது வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு வார்த்தை. ஸோ இதனால வந்து இது நம்ம விலாவரியா வந்து பேசலாம். என்ன பண்ணியிருக்காங்க சிஎஸ்கே, அதேபோல வந்து கேகேஆர் எங்க சொதப்பியிருக்காங்கன்ட்டு. போஸ்ட் மேட்ச் அனாலிசிஸ் கேகேஆர் வர்சஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ்ல வந்து டாஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க ஃபீல்டிங் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ சிஎஸ்கே வந்து முதல்ல பேட்டிங் ஆட விட்டாங்க. ஸோ சிஎஸ்கே வந்து ஒரு நல்ல ஸ்டார்ட் மறுபடியும் கொடுத்துருக்காங்க. சஞ்சு சாம்சன் நான் சொன்ன மாதிரி வந்து நான் சொன்னது கிட்டத்தட்ட வந்து 95% நடந்திருக்கு. அதாவது ப்ரீ மேட்ச் அனாலிசிஸில் வந்து என்ன சொன்னனோ போஸ்ட் மேட்ச் அனாலிசிஸில் வந்து கிட்டத்தட்ட 95% நடந்திருக்கு. ஸோ அது என்னன்னு பார்த்துலாம். சஞ்சு சாம்சன் வந்து ஒரு அட்டகாசமான ஒரு ஸ்டார்ட் கொடுத்துருக்காரு சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு. 48 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. 2 ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தா கண்டிப்பாக இன்னொரு 50 வந்திருக்கும். அந்த 50 வந்து மிஸ் பண்ணது வந்து ஸோ எல்லாரும் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் வந்து ஒரு வருத்தமான விஷயம் தான். பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் சிஎஸ்கே பேட்டிங் பார்க்கும்போது அவரோட கடமையை வந்து அழகாக வந்து பண்ணி கொடுத்துருக்காரு. 32 பந்து ஆடியிருக்காரு. 48 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 பவுண்ட்ரிஸ், அதே போல் 3 சிக்ஸர்ஸ் அடிச்சிருக்காரு. ஒரு நல்ல ஸ்டார்ட், அதாவது ஓப்பனிங் பேட்டர்ஸ் கொடுக்கும்போது வந்து டீமோட மொராலே வந்து வேற மாதிரி ஆகிடும். ஏன்னா வந்து ஸ்டார்ட் நல்லபடியாக பண்ணிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டர் பேட்டிங்க்கெலாம் வந்து ஒரு பிச்சு சாதகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து புது பால் அவங்க நல்லா அடித்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா புது பாலோட அந்த எஃபெக்ட்ஸ் கூட கம்மியாகும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கோர் அந்த ஸ்கோர் போர்டு வந்த பிறகு இந்த மாதிரி நம்மளும் ஆட முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையும் வரும் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ்க்கு. ஸோ அந்த ஒரு பிரம்மாண்டமான ஸ்டார்ட் தான் கொடுத்துருக்காரு சஞ்சு சாம்சன். அவரோட ஸ்ட்ரைக் ரேட் பார்க்கும்போது 150 இருந்துச்சு. ஸோ ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப முக்கியம். நான் சொன்ன மாதிரி பவர் பிளேயில் வந்து ஸ்ட்ரைக் ரேட் ஓப்பனிங் பேட்டர் அப்படின்னு பார்க்கும்போது அந்த கடமையும் வந்து டிக் பண்ணியிருக்காரு. ஸோ சஞ்சு சாம்சன் 2 ரன்னோட ஹாஃப் செஞ்சுரி மிஸ் பண்ணால் கூட பட் ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்துருக்காரு சிஎஸ்கேக்கு. ஸோ இந்த பக்கம் நம்ம பார்க்கும்போது வந்து ருத்துராஜ் கைக்வாட் மறுபடியும் வந்து சொதப்பியிருக்காரு. வெரி அன்ஃபார்ச்சுனேட் சிச்சுவேஷன். ஆஸ் அ கேப்டனாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்கள் வின்னிங் ரேட்டை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணுறாரு. பட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பேட்டிங் பார்க்கும்போது வந்து பெரிய அளவுக்கு எதுவுமே கிடையாது. நேற்று மேட்ச்சில் வந்து வெறும் 7 ரன் தான் அடிச்சிருந்தார். ஸோ ஒரு டிசப்பாயிண்டிங் ஃபேக்டர் சிஎஸ்கே கேம்பில். கேப்டன் ஒரு நல்ல ஸ்ட்ரைக் அடித்து அதே போல் அவரோட ரன்ஸ் இண்டிவிஜுவல் ஸ்கோர் கூட வந்து கொஞ்சம் நல்ல கொண்டு போயிருக்கலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அது பண்ண முடியல. இது வரைக்கும் அந்த 5 மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா பிருத்விராஜ் கவுக்கட் முதல் மேட்ச் மட்டும் ஓரளவுக்கு ஸ்டார்ட் கொடுத்தாரு. பட் அதுக்கு பிறகு வந்து 4 மேட்ச் வந்து ஒரு அபாரமான ஒரு ஃப்ளாப்னு சொல்லிக்கலாம். பட் இது வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவைஸ் பண்ண முடியும். இன்னும் நிறைய மேட்சஸ் இருக்குது. ஸோ அதுலேயும் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிட்டாருன்னா கட்டாயமாக வந்து ஓப்பனிங் பேரில் வந்து இந்த ஒரு தேவையில்லாத ஒரு தலைவலி அப்படின்னு நம்ம வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ண முடியும். அதுக்கு பிறகு வந்து ஆயுஷ் மாத்ரே அண்டர் 19 கேப்டன், அதே போல் வந்து போன மேட்ச்லேயும் வந்து சூப்பராக ஆடி கொடுத்துருக்காரு டெல்லி கேபிட்டல்ஸ் அகேன்ஸ்டாக. இந்த முறை மறுபடியும் வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் கூட ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்துருக்காரு. ஸோ 38 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. 17 பந்தில் ஸ்ட்ரைக் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அட்டகாசமான ஸ்ட்ரைக் ரேட் 223.52 இந்த ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டோட கொண்டு போனார். ஏன்னா டாப் ஆர்டரில் வந்து உங்களுக்கு கிளிக் ஆகி ஆகணும். சஞ்சு சாம்சன் அடிக்கிறாருன்னா கண்டிப்பாக அவருக்கு காம்ப்ளிமெண்டிங்காக இன்னொரு பேட்டர் அடிக்கணும். ஸோ நேற்று இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டகாசமான ஒரு காம்பினேஷன் போயிருந்துச்சு சஞ்சு சாம்சன் அண்ட் ஆயுஷ் மாத்ரே. இவங்க 2 பேரோட பார்ட்னர்ஷிப் கூட பார்த்தீங்கன்னா 47 ரன் வந்திருக்கு. பவர் பிளேலேயே ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் தேவை. போன முறை 113 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க டெல்லி கேபிட்டல்ஸ் அகேன்ஸ்டாக. ஆனால் வந்து இந்த முறை அந்த அளவுக்கு ஸ்டார்ட் என்னன்னா கூட ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு வர பேட்டர்ஸ்க்கு ஒரு கடமையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கூட அடுத்த பேட்டர்ஸ் எப்படி எடுத்திருக்காங்க அதுவும் நம்ம பார்த்துடலாம். பட் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரைக் ரேட். அவர் வந்து பார்த்தீங்கன்னா 6 பவுண்டரிஸ் அடிச்சிருந்தார். அதே போல் வந்து 2 சிக்ஸர்ஸ் அடிச்சிருந்தார். ஆயுஷ் மாத்ரே கண்டிப்பாக வந்து ஒரு அடுத்த வரப்போகிற கேப்டனாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிஎஸ்கேக்கு. ஏன்னா வந்து ஒருவேளை ருத்துராஜ் கைக்வாட் வந்து அடுத்த சீசனோ இல்லைனா இந்த சீசன்லேயோ வந்து ஒரு கேப்டன்சி ப்ரெஷர் அந்த ஒரு சுச்சுவேஷன் தாங்க முடியாமல் இருந்துச்சுன்னா அடுத்த நியூ கேப்டன் பார்க்கும்போது கண்டிப்பாக கண்டெண்டர் லிஸ்ட்டில் நம்ம வந்து ஆயுஷ் மாத்ரேயை வந்து கணக்கில் சேர்த்துக்கலாம். சஞ்சு சாம்சன் அஃப்கோர்ஸ் அவரும் வந்து ஒரு கேப்டன் மெட்டீரியல் தான். பட் ஸ்டில் ஆயுஷ் மாத்ரே யங் பிளேயராக இருக்கும்போது கண்டிப்பாக வந்து ஒரு வாய்ப்பை கொடுக்கறதுக்கு ஒரு கண்டிப்பாக இருக்குது. அந்த ஒரு நம்ம எழுதி வச்சுக்கலாம். அதே போல் வந்து யசஸ்வி ஜெய்ஸ்வால் ராஜஸ்தான் ராயல்ஸில் வந்து கேப்டனாக போட்டிருக்காங்க. இப்போ இது ஒரு சேஞ்ச் அவங்க பண்ணியிருக்காங்க. ஒரு யங் பிளேயர் அதே போல் வந்து ஒரு அக்ரெசிவ் பிளேயர் தேவைன்ட்டு அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சிஎஸ்கே சொல்ல முடியாதுங்க. ஆயுஷ் மாத்ரே கூட வந்து கொண்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஆஸ் அ கேப்டன். மேபி நெக்ஸ்ட் சீசன் இல்லைன்னா எப்போ வேணால் நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு கேப்டன் மெட்டீரியல் தான் வரும். அண்டர் 19 வேர்ல்ட் கப் வந்து வாங்கி கொடுத்துருக்காரு.
அடுத்தது வந்து நான் சொன்ன மாதிரி டெவால் ப்ரூவஸ். இவர் வந்த பிறகு சில மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொன்னேன். டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு அகேன்ஸ்டா அவர் வந்தாரு. வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, காம்போசிஷன் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கு. பாடி லாங்குவேஜ்ல கான்ஃபிடன்ஸ் பார்த்துருப்போம். ஸோ அவரு கூட நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருந்தாரு. 41 ரன் அடிச்சிருந்தாரு. 29 பந்துல 4 பவுண்டரிஸ் அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, 2 சிக்ஸர்ஸ் அடிச்சிருந்தாரு. ஒரு நல்ல பெரிய அளவுக்கு இன்னிங்ஸ் ஆடலன்னா கூட வந்து ஒரு நல்ல கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருந்தாரு டெவால் ப்ரூவஸ். ஸோ டெவால் ப்ரூவஸ் வந்து அடுத்த ஏபின்னு சொல்றாங்க. ஏபி டிவிலியர்ஸ் அப்படின்ட்டு. ஸோ அவர் 360 டிகிரிஸ் ஆடக்கூடிய பிளேயர். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, சவுத் ஆஃப்ரிக்கா கூட வந்து ஒரு அட்டகாசமான ஒரு பிளேயரா இருக்காரு. மிடில் ஆர்டர் பேட்டிங். ஸோ டெவால் ப்ரூவஸ் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் கிடைச்சதே வந்து ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ அவர நல்லா பயன்படுத்திக்கிறாங்க. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, அவரும் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் 2 மேட்சஸ்ல. அடுத்தது சர்ஃப்ராஸ் கான். இவரு தான் வந்து நான் வந்து சொன்னேன். அதாவது மிடில் ஆர்டர்ல ஒரு பில்லர் மாரி சிஎஸ்கேக்கு. சர்ஃப்ராஸ் கான் வந்து 23 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. 18 பந்துல. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து 1 பவுண்டரி, அதேபோல 2 சிக்ஸர்ஸ் அடிச்சிருக்காரு. அட்டகாசமான ஒரு ஸ்ட்ரைக் ரேட் கூட வச்சிருக்காரு. 127.77. ஸோ சர்ஃப்ராஸ் கானோட கடமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பர்ட்டிகுலரா அந்த ஃபேஸ் மிடில் ஓவர்ஸ்லேருந்து டெத் ஓவர்ஸ் போகும்போது வந்து அவரோட ஒரு ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி வரும். அந்த ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் வந்து அழகா வந்து பண்ணியிருந்தார் நேத்து மேட்ச்ல. ஸோ சர்ஃப்ராஸ் கான் அண்ட் டெவால் ப்ரூவிஸ் இந்த 2 பிளேயர்ஸ் இடையில பார்ட்னர்ஷிப் கூட பார்த்தீங்கன்னா, 51 ரன் அடிச்சிருந்தாங்க. ஸோ ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் மறுபடியும் வந்து பர்ட்டிகுலரா வந்து டெத் ஓவர் அண்ட் இந்த மிடில் ஓவர்ஸ் அந்த ஒரு ஃபேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருந்தாங்க 2 பேட்டர்ஸ் சேர்ந்து. ஸோ பார்ட்னர்ஷிப் போன முறை 113 ரன்ஸ் நம்ம வந்து சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா? சஞ்சு சாம்சன் அண்ட் ஆயுஷ் மாத்ரே. அந்த அளவுக்கு இல்லைனா கூட ஒரு சின்ன சின்ன பார்ட்னர்ஷிப்பா வந்து நம்ம பிரேக் த்ரூ பண்ணா கூட அந்த அளவுக்கு ஓரளவுக்கு அந்த இன்னிங்ஸ் வந்து பில்ட் ஆயிருக்கு. ஸோ எல்லா பிளேயர்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அஸ் எ பேட்டிங் டீமா வந்து உங்களுக்கு ஒரு அழகான ஸ்கோர் வரும் ஆன் ஸ்கோர் போர்ட்ல. ஸோ நேத்து மேட்ச்ல சர்ஃப்ராஸ் கான் 23 ரன் அடிச்சா கூட அதுல வந்து பார்த்தீங்கன்னா, 2 சிக்ஸர்ஸ், 1 பவுண்டரி. அவரோட ஸ்ட்ரைக் ரேட் 127.77. ஸோ ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரைக் ரேட் தான் இருந்துச்சு. ஸோ சர்ஃப்ராஸ் கான் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா, சிவம் தூபே கூட வந்து ஒரு இன்னிங்ஸ் கிளாஸியா ஆடினாரு. ஸோ அந்த மாரி வந்து சிவம் தூபே கான்ட்ரிபியூஷன் பண்ணாரான்னு பார்த்தா, நேத்து மேட்ச்ல மறுபடியும் சிவம் தூபே கூட வந்து 13 ரன்ஸ் அடிச்சு, ஓரளவுக்கு அட்டகாசமான ஸ்ட்ரைக் ரேட்டோட தான் இருந்தார். 108 புள்ளி 33 இந்த மாரின்ட்டு. ஸோ ஒரு நல்ல ஸ்ட்ரைக் ரேட், அதேபோல ஒரு கான்ட்ரிபியூஷன் எல்லாமே சிறப்பா இருந்துச்சு. சிஎஸ்கே பேட்டிங் சார்பா பார்க்கும்போது. மொத்தமா வந்து 192 ரன் அடிச்சிருந்தாங்க 5 விக்கெட் இழப்புல. ஸோ நான் சொன்ன மாரி 200 ரன் வந்தா தான் வந்து கண்டிப்பா ஒரு டீமுக்கு பர்ட்டிகுலரா சிஎஸ்கே மாரி டீமுக்கு வந்து வெற்றிக்கு ஒரு வாய்ப்புன்னு சொன்னேன். பட் போலிங் அட்டகாசமா நான் இதுவும் சொல்லியிருந்தேன் போன மேட்ச். அதாவது இந்த மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் நிகழ்ச்சியில சொல்லியிருப்பேன். போலிங் அட்டகாசமா போட்டாங்கன்னா கூட 192 இல்லன்னா 185 ரன் வந்தா கூட ஒரு நல்ல விஷயம் தான். பட் நேத்து போலிங் வந்து சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. எக்ஸலென்ட் எக்ஸிகியூஷன் பவுலர்ஸ், சிஎஸ்கே பவுலர்ஸ். பட் அதுக்கு முன்னால வந்து நம்ம வந்து கேகேஆர் எங்க மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க போலிங்ல பார்த்துடலாம். ஸோ எக்ஸ்ட்ராஸே பார்த்தீங்கன்னா 15 எக்ஸ்ட்ராஸ் குடுத்திருந்தாங்க. T20 கிரிக்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா 15 எக்ஸ்ட்ராஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய தலைவலி தான். ஏன்னா வந்து அந்த ரன்ஸ் மறுபடியும் வந்து ஸ்கோர் பண்ற மாரி தான் இருக்கும். அதனால வந்து அது ஒரு பெரிய ஒரு செட்பேக்ன்னு சொல்லிக்கலாம். அதேபோல வந்து கேகேஆரோட போலிங்ல வைபவ் அரோடா மறுபடியும் வந்து நேத்து ஒரு விக்கெட் எடுத்திருந்தார். பட் என்ன ரன்ஸ் குடுத்தாரு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமா வந்து குடுத்திருந்தாங்க. 55 ரன்ஸ் குடுத்திருந்தாரு. ஸோ ரன்ஸ் ஃப்ளோ வந்து எங்கேயுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியல கேகேஆரோட பவுலர்ஸ். பர்ட்டிகுலரா வந்து ஒரு முக்கியமான பவுலர் அப்படின்னு இருக்கும்போது வந்து கட்டாயமா வந்து ரன்ஸ் அந்த அளவுக்கு குடுத்திருக்க கூடாது. பட் அன்பார்ச்சுனேட்டா சிஎஸ்கே பேட்டர்ஸ் கூட கிரெடிட் குடுத்தே ஆகணும். ஏன்னா வந்து ஏதாவது ஒரு லென்த்ல வந்து கொஞ்சம் மாற்றம் இருந்தா கூட அவங்களுக்கு சாதகமா இருந்தா அத கன்வெர்ட் பண்ணி பெரிய அளவுக்கு அடிச்சிருந்தாங்க. ஏன்னா நான் சொன்ன மாரி 200, 150 இந்த மாரி ஒரு ஸ்ட்ரைக் ரேட் வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ அந்த ஸ்ட்ரைக் ரேட் இருக்கும்போது கட்டாயமா வந்து பவுலர்ஸ வந்து பொளந்த மாரி தான். ஸோ இங்க நேத்து வைபவ் அரோடா வந்து சரியான அடி வாங்கியிருந்தாரு. இதுவரைக்கும் வைபவ் அரோடா எல்லா மேட்ச்லயும் இந்த சீசன்ல விக்கெட் எடுத்திருந்தாரு. பட் வந்து நேத்து அதிகமா ரன்ஸே குடுத்துட்டாரு. ஒரு விக்கெட் எடுத்தா கூட. சுனில் நரேனோட போலிங் வந்து நம்ம வந்து கண்டிப்பா பாராட்டியே ஆகணும். சுனில் நரேன் ஒரு நல்ல எக்ஸலென்ட் கம்பேக் குடுத்திருந்தாரு. நேத்து 4 ஓவர்ஸ் போட்டா கூட 21 ரன் குடுத்து ஒரு விக்கெட், முக்கியமான விக்கெட் வேற எடுத்திருந்தாரு. ஸோ சுனில் நரேன் ஒரு முக்கியமான ஒரு கான்ட்ரிபியூஷன் கேகேஆரோட போலிங்ல. பட் அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அப்படியே வந்து சொதப்பலாவே இருந்துச்சு. ஏன்னா கேமரான் கிரீன் மறுபடியும் எடுத்திருக்காங்க. ஸோ கேமரான் கிரீன் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு எதுவுமே விக்கெட் எடுக்கல. நான் சொன்ன மாரி வந்து பார்த்தீங்கன்னா, கேமரான் கிரீன் பதிலா
ரச்சின் ரவீந்திரா எடுத்திருக்கலாம். ரச்சின் ரவீந்திரா எடுத்திருந்தா கூட ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் ஆப்ஷன் கிடைச்சிருக்கும். அதேபோல வந்து அவர் சிஎஸ்கேக்கு ஆடியிருக்காரு. ஓவர் ஹெட் கண்டிஷன்ஸ், இந்த வெதர் கண்டிஷன்ஸ், அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு நல்ல ஓப்பனிங் பேட்டர், அதேபோல ஒரு ஒன் டவுன் பேட்டர் கூட ஆடுவார். ஸோ நல்ல ஃப்ளோட்டர், டாப் ஆர்டர்ல நல்ல ஃப்ளோட்டரா இருப்பார். அதாவது வந்து 1, 2, 3 இந்த ஒரு பொசிஷன்ல கூட ஆடக்கூடிய பிளேயர் தான். ஸோ அதேபோல ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் ஆப்ஷன் கிடைக்கும்போது கூட கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் நல்லா பயன்படுத்தியிருக்கலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்டா வந்து ரச்சின் ரவீந்திரா பதிலா மறுபடியும் கேமரான் கிரீன் எடுத்தாங்க. அவர் வந்து அந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல் ஆகல. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, வருண் சக்கரவர்த்தி இந்த சீசன்ல வந்து 5 மேட்ச் கேகேஆருக்கு கேகேஆர் இதுவரைக்கும் 5 மேட்ச் ஆடியிருந்தா கூட இந்த சீசன்ல வருண் சக்கரவர்த்தி அவரோட நேத்து மேட்ச் 3வது மேட்சா இருந்துச்சு. 3 மேட்ச்ல இதுவரைக்கும் அவர் விக்கெட்டை எடுக்கல. ஒரு அதிசயமா கூட இருக்கலாம் கேகேஆரோட ஃபேன்ஸ்க்கு. ஆனா வந்து கேகேஆர் வந்து வருண் சக்கரவர்த்தி கரெக்ட்டான நேரத்தில பயன்படுத்துனாங்களான்னு கேட்டா, கண்டிப்பா வந்து பயன்படுத்தினா கூட வருண் சக்கரவர்த்தியோட பவுலிங்க வந்து நல்லா ரீட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா அவரோட வேரியேஷன் வந்து டீம் இந்தியாவுக்கு அவர் ஆடின்னு இருக்காரு. ஸோ எல்லா பிளேயர்ஸ்க்கும் வந்து அவருக்கு இன் அண்ட் அவுட் தெரிஞ்சிருக்கும். வேரியேஷன்ஸ் கூட தெரிஞ்சிருக்கும். பட் ஏதாவது எக்ஸ்ட்ராடினரி ஏதாவது புது வேரியேஷன் கொண்டு வந்தா தான் கண்டிப்பா வந்து வருண் சக்கரவர்த்தி வந்து இந்த ஒரு சீசன்ல சக்சஸ்ஃபுல் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் பேஷன்ஸ் கண்டிப்பா வந்து அவருக்கு தேவை தான். ஏன்னா வந்து அவரு ஒரு வேர்ல்ட் கிளாஸ் பவுலர். இன்னைக்கு நம்ம T20 கிரிக்கெட்ல பார்க்கும்போது, ஸோ வருண் சக்கரவர்த்தி தமிழ்நாடு வீரர். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, கேகேஆருக்கு ஆடுனா கூட விக்கெட் எடுக்க முடியல. இதுக்கு முன்னால சீசன்ஸ் எல்லாம் விக்கெட் எடுத்து கேகேஆருக்கு வந்து ஒரு நல்லபடியா வந்து வெற்றி வாங்கி குடுத்திருக்காரு. இந்த பக்கம் பார்க்கும்போது அனுகுல் ராய், நான் உங்களுக்கு சொன்ன மாரி ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் வந்து முக்கியமான ஒரு பவுலர் சொல்லியிருந்தேன். நேத்து மேட்ச்ல கூட அவர் நல்ல பவுலிங் போட்டாரு. ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு. அதேபோல 21 ரன் குடுத்திருந்தாரு. ஸோ ஒரு ஈக்கானமி கூட ஓரளவுக்கு நல்லதா இருந்துச்சு. ஸோ அனுகுல் ராய் வந்து அவருனால விக்கெட் எடுக்க முடியும்னா, கண்டிப்பா ரச்சின் ரவீந்திரா கூட எடுத்திருக்கணும். 2 ஸ்பின்னர்ஸ் வந்து ஒரு அட்டாக்கா இருந்துச்சுன்னா, லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸா கண்டிப்பா ஒரு இலக்கு எஃபெக்டிவா இருந்திருக்கும். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கு. வருண் சக்கரவர்த்தி அண்ட் சுனில் நாராயண் 2 பேரும் வந்து ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னரா இருக்கும்போது, பேட்டர்ஸ்க்கு வந்து ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்நேரத்துக்கு இத்தன வருஷமா ஆடின்ட்டு இருக்காங்க 2 பவுலர்ஸு. அதனால வந்து டீகோட் பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம வந்து பார்க்கும்போது, கார்த்திக் தியாகி நான் அவர பத்தி வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட ப்ரீ மேட்ச் அனாலிசிஸ்ல சொல்லியிருப்பேன். பெரிய அளவுக்கு சொல்லியிருப்பேன். கார்த்திக் தியாகி வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னால வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு ஆடுனாரு. அதேபோல வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு ஆடுனாரு. கேகேஆர்க்கு இப்போ ஆடிட்டு இருக்காரு. அதேபோல ஜிடிக்கு ஆடுனாரு ஒரு சீசன். பட் வந்து பெரிய அளவுக்கு மேட்சஸ் ஆடல. காரணம் வந்து இன்ஜுரி. பட் இப்ப இந்த சீசன் வந்து அவரு இன்ஜுரிலேருந்து நல்ல கம்பேக் குடுத்துருக்காருன்னு நெனைக்கிறேன். இதுக்கு முன்னால மேட்ச்ச கூட பவுலிங் பார்க்கும்போது நல்ல அட்டகாசமா இருந்துச்சு. நேத்து மேட்ச்ல கூட பார்த்தீங்கன்னா, 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. 35 ரன் மட்டுமே குடுத்தாரு 4 ஓவர்ஸ்ல. ஈகானமி கூட வந்து ஓரளவுக்கு டீசென்ட்டா இருந்துச்சு T20 ஃபார்மேட்ல. அதேபோல எஃபெக்டிவா இருந்தாரு. விக்கெட்ஸ் முக்கியமான விக்கெட்ஸ் வேற எடுத்திருந்தாரு. ஸோ கார்த்திக் தியாகி வந்து கண்டிப்பா ஒரு நம்ம இந்தியன் டீம் ஆடுறதுக்கு கூட வந்து அந்த அளவுக்கு தகுதி இருக்கிற பிளேயர். அதேபோல வந்து நம்ம வந்து அவர்கிட்ட இருந்து பெரிய அளவுக்கு வருங்கால எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் அவருக்கு இன்ஜுரி ஆகாம இருந்ததுன்னா, கண்டிப்பா அவரோட கரியர் வந்து இன்டர்நேஷனல் கரியர்லயே வந்து ஒரு நல்ல அட்டகாசமான பவுலர் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதேபோல நம்ம கேகேஆரோட பேட்டிங் பார்க்கும்போது வந்து, ஒரு பயங்கரமான டிசப்பாயிண்ட்மென்ட். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபின் ஆலன் நம்ம T20 வேர்ல்ட் கப்ல பார்த்திருப்போம். அவர் வந்து அட்டகாசமா ஆடியிருந்தாரு. பர்ட்டிகுலரா வந்து அந்த செமி ஃபைனல் மேட்ச்ல சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. வந்தாரு, சீக்கிரமாவே மேட்ச் முடிச்சுட்டாரு. சவுத் ஆஃப்ரிக்கா அகெயின்ஸ்ட்டா. அதேபோல வந்து எல்லா பவுலர்ஸ் வந்து ஈஸியா வந்து ஹேண்டில் பண்ணி சிக்ஸஸ்லாம் வந்து ரொம்ப ஈஸியா வந்து அடிச்சுட்டாரு. பட் இந்த சீசன் ஐபிஎல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட இருந்து நம்ம பெரிய அளவுக்கு எதுவும் பார்க்கல. ஃபயர் ஒர்க்ஸ் பேட்லருந்து. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, ரிங்கு சிங் கூட வந்து பர்ட்டிகுலர் டெத் ஓவர ஸ்பெஷலிஸ்ட்டா இருக்கும்போது பேட்டரா வந்து அவரும் வந்து கொஞ்சம் சொதப்புற மாரி தான் இருக்கு. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது. மேபி வந்து கொஞ்சம் அங்க இங்க அடிச்சிருக்கலாம். பட் ஓவரால் அந்த 5 மேட்ச்ல நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தாலும், இல்லன்னா அந்த மேட்ச்ல வந்து அந்த சிச்சுவேஷன் நம்ம எடுத்து பார்த்தா கூட ஒண்ணும் கிடையாது. அன்பார்ச்சுனேட்டா. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் நான் சொல்ற மாரியே வந்து இந்த ஒரு விஷயத்த பலமுறை சொல்லியிருப்பேன். கேமரான் கிரீனோட ஃபெயிலியர பத்தி. கேமரான் கிரீன் வந்து பெரிய தொகைக்கு வந்து வாங்குனா கூட வந்து அவரு வந்து பெர்ஃபார்ம் பண்றதே கிடையாது கேகேஆருக்கு. ஸோ கேகேஆருக்கு இது ஒரு பெரிய தலைவலியாவே இருக்கு. ஏன்னா, காசு அந்த அளவுக்கு குடுத்த பிறகு டீம்ல எடுத்தே ஆகணுன்ற ஒரு பிரஷர் தான் பார்க்குற மாரி தான் இருக்கோட, அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ஒண்ணுமே கிடையாது. பேட்டிங்லயும் கிடையாது. இந்த பக்கம் பவுலிங்லயும் பெருசா எதுவும் கிடையாது. பேட்டிங்ல ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் ஒரு மேட்ச் ஆடுனாரு. பட் அது வந்து அவருக்கு குடுத்த அந்த ஒரு அமௌண்ட் இதேபோல அந்த அவருக்கு இருக்கிற ஸ்கில்ஸ், டேலண்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அது வந்து தகுந்ததே கிடையவே கிடையாது. அவரு அத விட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. பட் எதுவுமே கிடையாது இந்த இந்த முறை. ஸோ கேமரான் கிரீன் ஒரு பெரிய ஃப்ளாப் இந்த ஐபிஎல் 2026ல. அந்த தொகைக்கு வாங்குனா கூட வந்து அந்த டேலண்ட்டுக்கு அவர் எதுவும் நியாயம் பண்ற மாரி தெரியல. ஸோ கேகேஆருக்கு வந்து ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ்
அவங்களோட டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகி ஏன்னா கேமரான் கிரீன் 1 டவுன் 2 டவுன் தான் வந்துட்டு இருக்காரு. எதுவுமே கிடையாது. பர்ட்டிகுலராக பவர் பிளேயில் 2 விக்கெட்ஸ் 3 விக்கெட்ஸ் லூஸ் பண்ணும்போது கேமரான் கிரீனோட கையில் நிறைய விஷயங்கள் கடமைகள் அதே போல் வந்து பொறுப்புகள்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து எதுவுமே பண்ணலை அவர் இந்த சீசனில். ஸோ கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை தான். இந்த பக்கம் நான் வந்து சொன்ன மாதிரி சுனில் நாராயண் வந்து ஓப்பனிங் வந்தால் நல்லாயிருக்கும்னு சொன்னேன் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கு. ஸோ அவர் ஓப்பனிங் வந்தார். மேபி இந்த நிகழ்ச்சி நம்ம பிரியோ நியூஸில் பண்ணுற கவர் டிரைவ் நிகழ்ச்சி வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட கேப்டன் செலெக்ஷன் டீம் வந்து பார்த்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சுனில் நாராயண் ஆக மொத்தத்தில் வந்து ஓப்பனிங் அமைச்சிருந்தாங்க. ஓப்பனிங் அமைச்ச பிறகு பார்த்தீங்கன்னா 24 ரன்ஸ் அடிச்சிருந்தார் 17 பந்தில். இதில் வந்து 2 பவுண்டரிஸ் அதே போல் 2 சிக்ஸஸ் அடித்தார். ஸ்ட்ரைக் ரேட் கூட வந்து 141.17 இருந்தது. ஸோ ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாரு சுனில் நாராயண். அவரோட கடமை நம்ம வந்து இது வரைக்கும் பார்த்துருந்தோம். நிறைய ஐபிஎல்ல வந்து ஓப்பனிங் போயிட்டு பயங்கரமாக அடிப்பார். அதே போல் வந்து நம்ம வந்து பெரும்பாலும் அவர் போலர் தான் நினைப்போம். பட் அவர் போலிங் ஆல்ரவுண்டர். அப்படி ஒரு போலிங் ஆல்ரவுண்டர் வந்து ஸ்டாப் ஆர்டர்லேயே வந்து உங்களுக்கு பர்ஃபார்ம் பண்ணி கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டர் இல்லை போலராக கூட நீங்கள் டீமில் போட்டுக்கிட்டு கூட பண்ணலாம். பட் அந்த ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க சுனில் நாராயண் மூலியமாக கேகேஆர் கிடைக்கிது. பட் இந்த பக்கம் பார்க்கும்போது கேமரான் கிரீன் மாதிரி பிளேயர் வந்து பெரிய அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறது கிடையாது. அடுத்தது அஜிங்கியா ரஹானே. இவர் எப்போவுமே ஸ்லோ பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருந்திருக்கு ஐபிஎல் வரலாறுல. பர்டிகுலராக வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அந்த மாதிரி ஆடும்போது வந்து எதுவுமே வந்து நம்ம நினைக்கிற மாதிரி வரலையே பவர் பிளேயர் ரன்ஸ் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிருப்பாங்க. பட் நேற்று மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 28 ரன் அடிச்சிருந்தார் 22 பந்தில். இதில் வந்து 2 சிக்ஸஸ் அடிச்சிருந்தார். ஸோ அவரோட ஸ்ட்ரைக் ரேட் கூட பார்த்தீங்கன்னா 127.27. ஸோ ஒரு அட்டகாசமான ஒரு ஸ்ட்ரைக் ரேட். அவர்னால என்ன முடியுமோ அது பண்ணார். பட் என்ன கேட்டிங்கன்னா இது போதுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது பத்தாது. கேகேஆரோட அபிலிட்டி அதே போல் கேகேஆரோட ஒரு பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சுனில் நாராயண் அதே போல் அஜிங்கியா ரஹானே கிட்ட வந்து பெரிய அளவுக்கு ஸ்கோர் நம்ம எதிர்பார்க்கணும். ஏன்னா சஞ்சு சாம்சன் ஆயுஷ் மாத்திரை நான் சொன்ன மாதிரி டிசி கூட 113 ரன்ஸ் அடித்தாங்க. அந்த மாதிரி ஒரு பார்ட்னர்ஷிப் தேவை. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த அளவுக்கு எதுவும் வரல. பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா இப்போ அங்கிரிஷ் ரகுவன்ஷி இன்ஃபார்ம் பிளேயர் நான் அவரை பற்றி வந்து சொல்லியிருந்தேன் போன மேட்ச்சில் கூட. அவர் கூட வந்து நல்ல கான்ட்ரிபியூஷன் பண்ணார் இந்த முறை. 27 ரன் அடிச்சிருந்தாரு 19 பந்தில். இதில் வந்து 3 பவுண்டரிஸ் ஒரு 6 அடித்தார். பார்ட்னர்ஷிப் கூட அவர் அஜிங்கியா ரஹானே கூட பில்ட் பண்ணியிருந்தார் அங்கிரிஷ் ரகுவன்ஷி. அது முக்கியமான பார்ட்னர்ஷிப். அந்த பார்ட்னர்ஷிப்பை கூட வந்து கேகேஆருக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு வாய்ப்பை கொடுத்துருந்துச்சு அந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு. பட் அதுக்கு பிறகு வந்த பேட்டர்ஸ் எல்லாமே ஒரு சொதப்பல் தான். பார்ட்னர்ஷிப் அஜிங்கியா ரஹானே அண்ட் அங்கிரிஷ் ரகுவன்ஷி இடையில பார்த்தீங்கன்னா 50 ரன்ஸ் 50 ரன்ஸ் வந்திருந்தது. ஸோ 50 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டகாசமான ஒரு பார்ட்னர்ஷிப். பர்டிகுலராக வந்து டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆன பிறகு யார் அந்த பொறுப்பு எடுத்துப்பாங்கன்னு அப்படின்னு இருக்கும்போது இன்ஃபார்ம் பிளேயர் கண்டிப்பாக நம்ம அங்கிரிஷ் ரகுவன்ஷி கிட்ட இருந்து பார்த்துருக்கோம் நேற்று. அதே போல் வந்து அஜிங்கியா ரஹானே கூட ஒரு ஸ்டாண்ட் பண்ணி வந்து ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணார். அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பேக் ஆஃப் கார்ட்ஸ் கொலாப்ஸ் ஆன மாதிரி தான் ஆரம்பிச்சு. அதுக்கப்புறமா வந்து ரோமன் பாவல் இவரை பற்றி கூட நான் சொல்லியிருந்தேன். ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் வெஸ்ட் இண்டீஸ் சேர்ந்த பிளேயர். இவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 31 ரன்ஸ் அடித்து நாட் அவுட்டராக நின்றார் 22 பந்தில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுண்ட்ரி அதே போல் 2 சிக்ஸஸ் அடித்தார். ஸோ ரோமன் பாவலை வந்து கரெக்டாக பயன்படுத்துகிறாங்களான்னு கேட்டிங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா கொஞ்சம் டாப் ஆர்டரில் அமைச்சிருக்கலாம். எப்படி இருந்தாலும் கேமரான் கிரீன் வந்து பெரிய அளவுக்கு ஃப்ளாப். கேமரான் கிரீன் பதில் ரச்சின் ரவீந்திரா எடுத்திருந்தா கூட உங்களுக்கு டாப் ஆர்டரில் ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டர் கிடச்சிருப்பாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரோமன் பாவல் கொஞ்சம் டாப் ஆர்டரில் அனுப்பிச்சி விட்டா கூட அவருக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும் ஆடுறதுக்கு. அதனால் வந்து அவரை நல்லா பயன்படுத்திக்கலாம். ஏன்னா அனுகுல் ராய் இந்த மாதிரி பிளேயரை நீங்கள் அனுப்புகிற பதிலாக ஒரு விக்கெட்டை வந்து தேவையில்லாத லூஸ் பண்ணுற பதிலாக ரோமன் பாவலை கொஞ்சம் சீக்கிரமாக அனுப்பிச்சி விட்டா கூட அவர்கிட்டேருந்து நம்ம நிறைய ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். ஸோ அதே போல் வந்து ரமன்தீப் சிங் வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஹிட்டர். இந்த பக்கம் வெங்கடேஷ் ஐயர் அதுக்கப்புறமா வந்து சிஎஸ்கேக்கு சர்ஃப்ராஸ் கான் ஏகப்பட்ட பிளேயர்ஸ் வந்து ஒரு டீம் ஒரு பிளேயர் வச்சுருப்பாங்க. இங்கே ரிங்கு சிங் வச்சாங்க. ரிங்கு சிங்கும் ஃப்ளாப் ஆகிட்டார். ரமன்தீப் சிங்கை பற்றி கேட்டிங்கன்னா 35 ரன்ஸ் அடிச்சார் நேற்று மேட்ச்சில் 23 பந்தில் 4 பவுண்டரிஸ் அடிச்சார். அதே போல் ஒரு 6 அடிச்சார். ஸ்ட்ரைக் ரேட் 152.17 இருந்துச்சு. நல்ல ஸ்ட்ரைக் ரேட் ரமன்தீப் சிங். பட் அவரால் வந்து அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியல. ஃபர்தர் ஒரு பெரிய அளவுக்கு இன்னிங்ஸ் தேவை. பார்ட்னர்ஷிப் கூட நல்லபடியாக கொண்டு போனாங்க ரமன்தீப் சிங் அண்ட் ரோமன் பாவல் 63 ரன்ஸ் வரைக்கும் கொண்டு போனாங்க. பட் அதை வந்து இன்னும் கொஞ்சம் இன்னிங்ஸை வந்து லாங் டைமாக ஆடி இருக்கணும். கொஞ்ச நேரம் க்ரீஸில் இருந்திருந்தால் கண்டிப்பாக மேட்சை வந்து டேர்னிங் பாயிண்ட்டாக மாற்றிருக்கலாம். ஆனால் வந்து மிடில் ஓவர்ஸ்லேயே வந்து அந்த பார்ட்னர்ஷிப் வந்து பிரேக் ஆயிடுச்சு. ஸோ அந்த பார்ட்னர்ஷிப்பை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு மேட்ச் வந்து கிட்டத்தட்ட போயிருக்கு. ஏன்னா வந்து 192 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க சிஎஸ்கே. ஒரு டார்கெட்டை வச்சு கொடுத்துருக்காங்க. இவங்க என்னடா பார்த்தா வந்து
கிட்டத்தட்ட கேம் க்ளோஸாக வந்தாங்க. பட் வந்து 160க்கு 7 விக்கெட் இழப்புலேயே வந்து 20 ஓவர்ஸில் மேட்சை முடிச்சுட்டாங்க. ஸோ க்ளோஸாக வந்தாங்க. பட் வந்து அதை வந்து ஸ்கோர் பண்ண முடியலன்னு காரணம் பார்த்தீங்கன்னா, அது என்ன பேஸில் வந்து அடி வாங்கியிருக்கு நம்ம பார்த்துடலாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சிஎஸ்கேவோட பவர் பிளேயில் எப்படி இருந்துச்சு நம்ம பார்த்துலாம். ஸோ பவர் பிளேயில் படி பார்த்தீங்கன்னா 2 டீமில் வந்து சிஎஸ்கே டாமினேட் பண்ணியிருந்தாங்க. சிஎஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா 72 ரன் அடித்தாங்க 2 விக்கெட் இழப்பில் ஃபஸ்ட்டு 6 ஓவர்ஸில். இந்த பக்கம் நம்ம பார்க்கும்போது கேகேஆர் அதுக்கு பாதி ரன்ஸ் தான் அடித்தாங்க. 36 ரன்ஸ் அடித்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் இழப்பு தான். பட் ஓவரால் பார்க்கும்போது வந்து ரன்ஸ் பாதி இருக்கும்போது வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. ஏன்னா வந்து டிஃபென்சிவாக ஆடிருந்தாங்க. T20 கிரிக்கெட்டில் வந்து டிஃபென்சிவ் கிரிக்கெட் வந்து ஆடுறதுக்கு எங்கே வந்து நீங்கள் வாய்ப்பை கொடுத்தாலும் ஆப்போசிஷன் டீம் வந்து முழுங்கிடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு டிஃபென்சிவ் கிரிக்கெட்டு வேலைக்கு ஆகாது. ஈவன் ஓடிஐயில் கூட ஓரளவுக்கு நீங்கள் கொஞ்சம் டிஃபென்சிவ் ஆடினா கூட ஓகே தான். பட் T20க்கு அந்த நேரமும் கிடையாது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிஷன் டீமுக்கு சாதகமாக போயிடும். ஸோ அங்கேயே வந்து ஃபஸ்ட் அடி பவர் பிளேலேயே சொதப்பிட்டாங்க. மிடில் ஓவர்ஸ் பார்த்துடலாம். மிடில் ஓவர்ஸ் எங்கே வந்து மிடில் ஓவர்ஸில் வந்து பார்க்கும்போது சிஎஸ்கே எப்படி ஆடினாங்க பார்த்துடலாம். ஸோ மிடில் ஓவர்ஸில் வந்து அதாவது 9 ஓவர்ஸ் 7வது ஓவர்லேருந்து 15வது ஓவர் முடிகிற வரைக்கும் வந்து மிடில் ஓவர்ஸ். ஸோ இதில் வந்து 142 ரன்னுக்கு வந்து 3 விக்கெட் இழப்பில் இருந்தாங்க. ஓவரால் ஸ்கோர் பார்க்கும்போது சிஎஸ்கே இதில் எத்தனை ரன்ஸ் வந்திருக்கு இந்த 9 ஓவரில் பார்க்கும்போது 70 ரன்ஸ் வந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா 1 விக்கெட்டு தான் இழந்திருந்தாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு நல்ல மிடில் ஓவர்ஸாக இருந்துச்சு. அதே போல் வந்து ரன் ரேட் பர் ஓவர் எப்படி இருந்ததுன்னா 7.78 இருந்தது. ஸோ ஒரு நல்ல ரன் ரேட்டாக இருந்துச்சு சிஎஸ்கேக்கு. பட் வந்து அதை விட பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். பட் வந்து அங்கே வந்து விக்கெட்ஸ் அதே போல் கொஞ்சம் ஸ்லோவாக ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா 3 விக்கெட்ஸ் இழந்த பிறகு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ஆடின கொஞ்சம் டிஃபென்சிவாக ஆடினாங்க. நான் சொன்ன மாதிரி டிஃபென்சிவாக இந்த T20யில் ஆடினாலே வந்து பெரிய ஒரு தலைவலி தான். ஸோ சிஎஸ்கேக்கும் அந்த ஒரு சின்ன பிரச்சனை இருந்துச்சு. இந்த பக்கம் மிடில் ஓவர்ஸில் ஓரளவுக்கு நல்ல கம்பேக் கொடுத்துருக்காங்க. பட் வந்து பவர் பிளேயில் ரன்ஸ் குறைவாக இருக்கிறனால நீங்கள் என்னதான் ரன் ரேட் கொண்டு வந்தால் கூட மிடில் ஓவர்ஸில் சிஎஸ்கேக்கு சரிசமமாக ரன் ரேட் கொண்டு வந்தாங்க அந்த 9 ஓவர்ஸ் பேஸில் மட்டுமே. பட் இது 10மான்னு கேட்டால் கண்டிப்பாக பத்தாது. ஏன்னா வந்து இவங்க 15வது ஓவர் முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா கேகேஆர் 107 ரன்னுக்கு வந்து 6 விக்கெட் இழப்பில் தான் இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து அந்த ஒரு 9 ஓவர்ஸ் பேஸ் மட்டும் நம்ம எடுத்து பார்த்தா ரன்ஸ் வந்து 71 ரன்ஸ் எடுத்திருந்தாங்க. அதே போல் வந்து விக்கெட்ஸ் லாஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகங்க. 4 விக்கெட்ஸ் லாஸ் பண்ணாங்க. ரன் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரன் ரேட் பர் ஓவர் இந்த 9 ஓவர் மட்டுமே எடுத்து பார்த்தீங்கன்னா 7.89 இருந்துச்சு. ஸோ விக்கெட்ஸும் விழுந்துச்சு. ரன் ரேட் வந்து சிஎஸ்கேக்கு அந்த 9 ஓவர் ஃபேஸில் சரிசமமாக இருந்தால் கூட பவர் பிளேயில் இங்கே வந்து கேகேஆருக்கு ரன்ஸ் இல்லாதனால ரன்ஸ் வந்து பெரிய அளவுக்கு கிடையவே கிடையாது. 107 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க 15 ஓவரில். எங்கே இது அதாவது 192 ரன்ஸை சேஸ் பண்ணும்போது எங்கே ஒரு ஈக்குவேஷனே கிடையாது. ஸோ அன்லெஸ் அண்ட் அன்டில் வந்து ஓரளவுக்கு எக்ஸ்ட்ராடினரி பேட்டிங் டெத் ஓவரில் ஆடினா தான் பெரிய அளவுக்கு வாய்ப்பு இருக்குன்னா வந்து அங்கே வந்து மறுபடியும் அடி வாங்கினாங்க. டெத் ஓவர் சிஎஸ்கேல பார்க்கும்போது அதாவது வந்து 16வது ஓவர்லேருந்து 20 ஓவர் வரைக்கும் 5 ஓவரில் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே 54 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. அதில் வந்து 2 விக்கெட் இழப்பில் இருந்தாங்க. ஸோ ரன் ரேட் பர் ஓவரை பார்க்கும்போது கூட வந்து 10.8 இருந்தது சிஎஸ்கேக்கு. ஸோ சிஎஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா 195 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க 5 விக்கெட் இழப்பில். ஸோ ஒரு நல்ல ஸ்கோர் தான், டீசென்ட்டு தான். பட் என்ன கேட்டிங்கன்னா இது ஆப்போசிஷன் கேகேஆர் வந்து ஸ்ட்ராங்கான டீமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து பத்திருக்காது. ஏன்னா வந்து சிஎஸ்கே இதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி வந்து T20 வேர்ல்ட் கப்பில் கூட வந்து சென்னையில் ஆடின மேட்சஸ்லாம் வந்து 170 மினிமமாக இருந்துச்சு. 200+ அதிகமாக வந்து ரன்ஸு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்போசிஷன் வந்து சேஸும் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்னால் இந்த சீசன்லேயே வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து நிறைய வாய்ப்பு இருந்திருக்கு அப்போசிஷன் டீம். ஏன்னா டியூ ஃபேக்டரும் கிடையாது. பால் ஸ்லோ ஆகவே ஆகாது பேட்டர்ஸ்க்கு. அதாவது செகண்ட் பேட்டிங் ஆடக்கூடிய பிளேயர்ஸ்க்கு பால் வந்து கரெக்டாக தான் வருது டியூ ஃபேக்டர் இருக்காதனால. ஸோ பேட்டிங் சேசிங் பண்ணுற பேட்டிங் டீம் கூட நல்ல வாய்ப்பு தான். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அங்கே மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேஸ் பர்டிகுலராக 16th ஓவர்லேருந்து 20th ஓவர் வரைக்கும் பார்த்திங்கன்னா 53 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க டெத் ஓவரில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். அதே போல் பார்த்திங்கன்னா 1 விக்கெட் இழந்திருந்தாங்க. ஸோ ரன் ரேட் பர் ஓவர் பார்க்கும்போது 10.6 இருந்துச்சு. ஓவரால் பார்த்திங்கன்னா 160க்கே வந்து 7 விக்கெட் இழப்பில் முடிச்சிட்டாங்க இந்த மேட்ச். ஸோ இந்த ஒரு கொலாப்ஸ் பர்டிகுலராக பார்த்திங்கன்னா பவர் பிளேலேருந்து ஆரம்பிச்சிச்சு.
பவர் பிளே பிறகு பார்த்தீங்கன்னா மிடில் ஓவரில் வந்து பவர் பிளேயில் ரன்ஸ் வரல கேகேஆருக்கு, மிடில் ஓவர்ஸில் விக்கெட் விழுந்திருக்கு. டெத் ஓவரில் மறுபடியும் வந்து ஒரு அட்டகாசமான ஒரு ஸ்ட்ரைக்கு போயிருக்கணும். இதை விட டபுளாக போயிருக்கணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக போகல. ஸோ அதனால் வந்து கேகேஆருக்கு வந்து எல்லா இடத்துலையும் வந்து சொதப்பல் தான். எடுத்த பிளேயர்ஸ் நிறைய பேர் வந்து அந்த அளவுக்கு பர்ஃபார்மும் பண்ணுறது கிடையாது. ஸோ ஓவரால் நம்ம சிஎஸ்கேவோட போலிங்கை கண்டிப்பாக பார்த்துட வேண்டியது தான். சிஎஸ்கேவோட போலிங் பார்த்தீங்கன்னா கலீல் அஹ்மத், நான் சொன்ன மாதிரி வந்து இந்த இந்த கவர் டிரைவ் நிகழ்ச்சி ஆரம்பத்துலேருந்து சொல்லியிருந்தேன். கலீல் அஹ்மத் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் போலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பல எக்ஸ்பர்ட்ஸுகள் சொல்லியிருந்தாங்க நான் இன்டர்வியூ பண்ணும்போது. நேற்று மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டகாசமான போலிங், 3.5 ஓவர் போட்டால் கூட போலிங்கு, அதில் வந்து 24 ரன் மட்டுமே கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருந்தார். அவர் எடுத்த விக்கெட், ஒரு விக்கெட் யார் கேட்டிங்கன்னா சுனில் நாராயண் விக்கெட். சுனில் நாராயண் மட்டும் இருந்திருந்த மேட்ச் வந்து சீக்கிரமே முடிச்சிருப்பார். சுனில் நாராயண் ஓப்பனிங்காக வந்தனால வந்து அவரோட விக்கெட், ஃபஸ்ட்டு விக்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா பவர் பிளேலேயே வந்து விழுந்திருக்கு. ஸோ பவர் பிளே வந்த பிறகு தான் நான் சொன்ன மாதிரி 36 ரன்னுக்கே வந்து 2 விக்கெட் இழப்பில் முடிச்சிருக்காங்க 6 ஓவர்ஸு. ஸோ அவர் மட்டும் இருந்திருந்தாருன்னா அது வேற மாதிரி கொண்டு போயிருப்பார். அவர் வந்து ரன் ரேட் வந்து 10க்கு மேலே கொண்டு போயிருப்பார். ஸோ கிட்டத்தட்ட வந்து சிஎஸ்கேவோட அந்த 72 ரன்னுக்கு வந்து சரிசமமாக கொண்டு போயிருப்பார். பட் அவரோட விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ கலீல் அஹ்மத் வந்து கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஃபேஸ், அதாவது பவர் பிளேயில் நல்லா போலிங் போட்டதுக்கு அப்ரிஷியேட் பண்ணோம். டெத் ஓவரில் மறுபடியும் வந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ரன்ஸ் கொடுக்கல. பேட்டர்ஸ், கேகேஆர் பேட்டர்ஸ் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க அடிக்கிறதுக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து ஹேட்ஸ் ஆஃப் கலீல் அஹ்மதோட போலிங்க்கும். நம்ம இந்த பக்கம் வந்து பார்க்கும்போது அன்ஷுல் கம்போஜ், இவரும் வந்து இன்னொரு நல்ல திறமையான பவுலர் சொல்லிட்டு நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து என்னோட இன்டர்வியூலும் சொல்லியிருந்தாங்க. நேற்று மேட்ச்சில் கூட பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்து 32 ரன் கொடுத்திருந்தாரு 4 ஓவர்ஸில். விக்கெட்ஸ் யார் பார்த்தீங்கன்னா வந்து ஃபென் ஆலன் ஓப்பனிங் பேட்டர் தான். ஸோ அவரோட விக்கெட்டும் எடுத்திருந்தார். அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ரமன்தீப் சிங்கோட விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ ரமன்தீப் சிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிடில் ஓவர்ஸில் வரக்கூடிய பேட்டர். ஸோ அவரோட விக்கெட் வந்து மிடில் ஓவர்லேயே வந்து எடுத்து கொடுத்து அந்த ஒரு வேலையை வந்து ஈஸியாக முடிச்சு கொடுத்துருக்காரு. ஸோ இங்கே வந்து எஃபெக்டிவாக பவுலர்ஸை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நம்ம வந்து அடிக்கடி இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம் பார்த்தீங்களா. சிஎஸ்கே வந்து நேற்று வந்து எஃபெக்டிவாக பயன்படுத்திக்கிட்டாங்க. எக்ஸிக்யூஷன் நல்லபடியாக பவுலர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கரெக்டான டைமில் வந்து கரெக்டான விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ 2 விக்கெட் ரமன்தீப் அண்ட் ஃபென் ஆலன் விக்கெட் கிடச்சிருக்கு. அகில் ஹுசேன், இவர் வந்து லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். நான் சொன்ன மாதிரி வந்து நூர் அகமது பதிலாக வந்து அகில் ஹுசேன் எடுக்கலாம்னு சொல்லியிருந்தேன் இதுக்கு மேலே டிசியோட மேட்ச்சுக்கு முன்னால். பட் நூர் அகமதுக்கும் எடுத்திருந்தாங்க, அகில் ஹுசேனும் எடுத்திருந்தாங்க. ஸோ நூர் அகமது வந்து போன மேட்ச்சில் வந்து ஓரளவுக்கு ஆவரேஜாக பர்ஃபார்ம் பண்ணால் கூட இந்த முறை வந்து ஒரு அட்டகாசமாக பர்ஃபார்ம் பண்ணார். பட் அகில் ஹுசேன் வந்து அவருக்கும் ஒரு நல்ல காம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தார். ஒரு விக்கெட் எடுத்திருந்தார். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஓவரில் வெறும் 26 ரன் தான் வந்து கொடுத்தார். ஸோ ஈக்கானமி பார்த்தீங்கன்னா 6.5, ஒரு நல்ல ஈக்கானமி அகில் ஹுசேனுக்கு. நூர் அகமத் 3 விக்கெட் எடுத்திருந்தார். அதே போல் 21 ரன்னு கொடுத்திருந்தார் 4 ஓவர்ஸில். அட்டகாசமான ஒரு ஈக்கானமி மறுபடியும் அவருக்கும் 5.25. ஸோ நல்ல ஒரு ஈக்கானமி 2 பவுலர்ஸ் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் ஒரு சிஎஸ்கேக்கு கண்ட்ரோல் கொண்டு வந்தாங்க. பர்டிகுலராக மிடில் ஓவர்ஸில் இவங்க 2 பேர் டாமினேட் பண்ணி பூந்து விளையாடினாங்க. இவங்க வந்து 10 ஓவர்லேருந்து அந்த 15வது ஓவர் முடிகிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட்ஸை டக்கு டக்கு டக்குன்னு எடுத்து கொடுத்துருந்தாங்க. பர்டிகுலராக நூர் அகமது வந்து பார்த்தீங்கன்னா கேமரான் கிரீனோட விக்கெட் வேறு எடுத்திருந்தார். ஃபஸ்ட்டு பால்லே டக் அவுட் கேமரான் கிரீன். அவனை ஹேட்ரிக் வேறு இருந்தார் நூர் அகமது. ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்திருக்கலாம். ஹேட்ரிக் எடுத்திருந்தால் கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு ஹேட்ரிக் ஆஃப் ஐபிஎல் 2026 இருந்திருக்கலாம். பட் அவர் மிஸ் பண்ணிட்டாரு. பட் ஓவரால் பார்த்தீங்கன்னா ஸ்பின் காம்பினேஷன் அண்ட் பேஸ் காம்பினேஷன் சிஎஸ்கேக்கு நல்லாவே அமைஞ்சிருக்கு, பர்டிகுலராக ஹோம் கிரவுண்டில். அடுத்தது பார்த்தீங்கன்னா மிடில் ஓவர்ஸில் வந்து டாமினேஷன் பார்க்கும்போது அஜிங்கியா ரஹானே, ரிங்கு சிங், இந்த கேமரான் கிரீன் இவங்க வந்து பெரிய அளவுக்கு கான்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க நம்ம எதிர்பார்த்தோம். பட் அஜிங்கியா ரஹானே வந்து ஓரளவுக்கு ஸ்டார்ட் கொடுக்குறாரு. பட் அந்த அளவுக்கு போகிறது கிடையாது. கேமரான் கிரீன் வந்து பயங்கரமாக சொதப்புறாரு. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ரிங்கு சிங்கும் வந்து பயங்கர ஃப்ளாப். ஸோ அதனால் வந்து மிடில் ஓவர்ஸ் நல்லாவே அடி வாங்கியிருக்கு. பவர் பிளேயில் அடிக்க முடியலன்னா வந்து கண்டிப்பாக மிடில் ஓவர் மேலே தான் டிபெண்ட் பண்ணுவாங்க. பட் அந்த மிடில் ஓவர்ஸே வந்து அந்தளவுக்கு போகலை. ஸோ ஒரு நல்ல வெற்றி சிஎஸ்கேக்கு. சிஎஸ்கே இப்போ என்ன பார்த்தீங்கன்னா 8வது பொசிஷனில் இருக்காங்க ஆன் டேபிள். கேகேஆர் வந்து கடைசி பொசிஷன் 10வது பொசிஷனில் இருக்காங்க. சிஎஸ்கே வந்து 9வது பொசிஷன்லேருந்து 8வது வந்திருக்காங்க இந்த வெற்றி பிறகு. ஒரு அட்டகாசமான வெற்றி. 2 பேக் டு பேக் ஹோம் விக்ட்ரிஸ். டிசி கூட 1, நேற்று மேட்ச்சு கேகேஆர் அகேன்ஸ்டா. ஸோ ஒரு பிரம்மாண்டமாக ஒரு கம்பேக் கொடுக்குறாங்க. டீம் கூட நல்லா அமைஞ்சிருக்கு சிஎஸ்கேக்கு. ஆன் பேப்பர் நான் சொன்ன மாதிரி எப்போவுமே நல்லதாக இருந்துச்சு. பட் எக்ஸிக்யூஷனில் அங்கங்கே வந்து பிரச்சனையாக இருந்தது. அதை சார்ட் அவுட் பண்ணிக்கிட்டு சிஎஸ்கே பெரிய அளவுக்கு கம்பேக் கொடுக்குறாங்க.
இப்போ குர்ஜப்னீத் சிங் தான் வந்து பாவம் அவர் வந்து ரன்ஸ் அதிகமாக கொடுத்துருக்காரு. ஸோ மேபி அவரை பதிலாக வந்து ராமகிருஷ்ணா கோஷ் கூட அடுத்த மேட்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். அதை பற்றி நம்ம அடுத்த மேட்ச்சில் வந்து பேசிடலாம். பட் இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான வெற்றி சிஎஸ்கேக்கு. ஸோ அடுத்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கூட சிஎஸ்கே ஆடுவாங்க. ஏப்ரல் 18ஆம் தேதி ஹைதராபாத்தில் ஆட போகிறாங்க. ஸோ ஒரு நல்ல மேட்சாக இருக்கும் போது ஈவன் ஸ்டீவன் கான்டெஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா ஹைதராபாத் நல்ல ஒரு யங் பிளேயர்ஸ் எடுத்துக்கிட்டு அட்டகாசமாக வந்து பிளேயர்ஸ் வச்சு ஒரு டீமை வச்சு ப்ரூவ் பண்ணுறாங்க. பெரிய டீம் கூட அகேன்ஸ்டாக கூட வந்து ஜெயிக்கிறாங்க. அதே போல் இங்கே சிஎஸ்கே வந்து டீம் நல்ல ஒரு காம்படிஷன் கிடச்சிருக்கு. ஹோமில் 2 பேக் டு பேக் வெட்ரிஸ். அதே போல் அவேல வந்து எப்படி ஆடுவாங்க கண்டிப்பாக நம்ம பார்த்துட வேண்டியது தான். ஸோ எஸ்ஆர்ஹெச் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4வது பொசிஷனில் இருக்காங்க. இந்த மேட்ச் வந்து சிஎஸ்கேக்கு வந்து எஸ்ஆர்ஹெச் கூட ஜெயிச்சாங்கன்னா இன்னொரு படி மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த ப்ரீ மேட்ச் அனாலிசிஸ் நிகழ்ச்சி நம்ம பார்த்துடலாம். சன்ரைசர்ஸ் அகேன்ஸ்டாக எப்படி இருக்க போகுது, டீம் காம்போசிஷன் என்னவா வந்து பண்ணலான்ட்டு. ஸோ தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து வாங்க. அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.